ஹாய் எவ்ரிவன். இன்று நாம் சிரோசிஸ் அதாவது கல்லீரலில் ஏற்படுகின்ற நார்த்தன்மையான மாற்றம் ஏற்படுவதை சிரோசிஸ் என்று சொல்வோம். அதாவது மனித உறுப்புகளிலே ஈரலானது மிக முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த ஈரல் தொழிற்பாடு பாதிக்கப்படும் பொழுது உடலிலே அனைத்து உறுப்புகளும் பாதிக்கப்படுகின்றது. அதாவது கல்லீரல் என்று சொல்வோம். கல்லீரல் என்று சொன்னால் லிவரானது பாதிக்கப்படும் பொழுது முக்கியமாக மதுபானம் அருந்துவதன் மூலம் அல்லது ஃபேட்டி லிவர் என்று சொல்வோம். அதாவது கூடுதலான கொழுப்பு உணவுகளை அல்லது மாச்சத்து உணவுகளை உண்ணுவதன் மூலம் உடற்பருமன் பெருக்கும் பொழுது உடற்பருமன் ஏற்படும் பொழுது ஈரலிலேயும் படிவடைகிறது ஃபேட்டி லிவர் என்று சொல்வோம். அதாவது இது 4 ஸ்டேஜில் இருக்குது. ஸ்டேஜ் 1, 2, 3, 4. 4th ஸ்டேஜில் சிரோசிஸ் என்று சொல்வோம். சிரோசிஸ் என்று சொல்லும் பொழுது கல்லீரலானது முற்றாகவே நார்த்தன்மையாக மாற்றப்படுகிறது. நார்த்தன்மையாக மாறும் பொழுது அதனுடைய தொழிற்பாடு முற்றாகவே இழக்கப்படுகிறது. இழக்கும் பொழுது அதனால் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. முக்கியமாக கல்லீரலுக்குள்ளே இருக்கிற நாளங்கள் தொழிற்படாமல் போகும் பொழுது அதாவது உணவு கால்வாயிலே இருக்கின்ற இரத்த குழாய்கள் விரிவடைந்து பயாலிசிஸ் என்று சொல்லுவோம். அது இரத்த வாதியாக வருகின்றது. அதே வேளையிலே வயிற்று பகுதியில் நீரானது சேகரிக்கப்பட்டு வயிறு வீக்கமடைகின்றது. இதை அசைட்டிஸ் என்று சொல்வோம். அந்த அசைட்டிஸ் ஏற்படுவதனால் அவர்கள் மூச்சு திணறல் போன்ற பல்வேறு விளைவுகள் ஏற்படுகின்றது. இந்த படத்தை காட்டியவாறு இதை சொல்வோம் அசைட்டிஸ் என்று சொல்வோம். இவற்றில் உள்ள நீரை நாம் ஊசி மூலம் குட்டி அதனுடைய நீரை வெளியே அகற்றுவோம். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த நீர் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றது. அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்ய வேண்டியிருக்கு. மலத்துடனும் ரத்தம் போகின்ற நிலை ஏற்படுகின்றது. அதேவேளை கிட்னி ஃபங்க்ஷன் சிறுநீரகம் பாதிக்கப்படுகின்றது. அடுத்ததாக இந்த ஈரலினை முக்கிய தொழிற்பாடு உடலில் இருக்கின்ற கழிவுப் பொருட்களை அகற்றுவதால் ஈரலுடைய முக்கிய தொழிலாக அமைகிறது. ஆகவே ஈரல் தொழிற்பாடு பாதிக்கப்படும் பொழுது உடலில் இருக்கிற கழிவுப் பொருட்கள் வெளியேறாத நிலையிலே அமோனியா போன்ற நிலை எல்லாம் வெளியேறாத நிலையிலே மூளையை தாக்குகின்றது. மூளையை தாக்கும் பொழுது ஹெப்படிக் என்கெஃபலோபதி என்று சொல்வோம். ஆகவே அவர்கள் மயக்க நிலை அடையலாம். பல்வேறு விதமான விளைவுகள் ஏற்படுகின்றது. சிறுநீரக தொழிற்பாடு பாதிக்கப்படுகின்றது. உடலில் இருக்கின்ற எல்லா விதமான உறுப்புகளும் பாதிக்கப்படுது. முக்கியமாக 100க்கு 70-80% அமைகின்றது இந்த மது அருந்துவதில் தான் முக்கிய காரணமாக அமைகின்றது. அதைவிட ஃபேட்டி லிவர் என்று சொல்வோம். அதாவது உணவு கொழுப்பு உடல் பருமன் அடையும் பொழுதும் லிவரிலே கொழுப்புகள் படிவடைகிறது. அது ஃபேட்டி லிவர் என்று சொல்வோம். அதே நேரத்தில் சில சொட்டு நோய்கள் ஹெப்படைட்டிஸ் போன்ற பிசி போன்ற நோய்கள் பாதிக்கப்படும் பொழுதும் அதனாலும் ஈரல் பாதிக்கப்படுறது. 100க்கு 70-80% மதுபானமே காரணமாக அமைகிறது. ஆகவே இந்த மதுபானத்தை கூடுதளவுக்கு பாவனையை குறைத்து ஒரு முக்கியமாக மதுபான பழக்கத்தை விடுபடுவது சிறந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே பாய். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.